Hi friends, I'm Dr. Tamil Chelvi, பல் மருத்துவர். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளோட தவறான பழக்க வழக்கங்கள்னால நம்ம வாயில் சொத்தப்பல் ஏற்படும். ஸோ இது என்னென்னு நம்ம பார்க்கலாமா? முதல் தவறான பழக்கம், நிறைய பேர் நெயில்ஸை பைட் பண்ணுவாங்க. நெயில் பைட்டிங் ஒரு தவறான பழக்கம், அது ஒரு பேட் ஹேபிட். ஸோ அதை நம்ம நெயில் பைட்டிங் பண்ணக்கூடாது, அது பற்களுக்கு டேமேஜை உண்டாக்கும். நெக்ஸ்ட்டு ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து சில பேர் கடித்து சாப்பிடுவாங்க. அது என்ன பண்ணோன்னா பல்லில் உள்ள எனாமல் உடையிற மாதிரி தன்மையை உண்டாக்கும். அதனால பல் கூச்சம், அப்புறம் பல்லுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் டூத் பிக்கை யூஸ் பண்ணுவாங்க. அது டூத் நம்ம பல்லுக்கடையில் நம்ம ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எடுக்கிறோன்னு யூஸ் பண்ணும்போது பல்லுக்கடையில் கேப்ஸ் நிறைய ஆகலாம். நிறைய ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அப்புறம் மேலும் மேலும் சேர்ந்து அந்த இடத்துல பெரிய சொத்தை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டூத் பிக்கை அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ளாஸிங் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நைட்டில் குழந்தைங்களுக்கு நம்ம பாட்டிலில் பால் கொடுக்குறது, அது பேபி பாட்டில் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பாட்டிலில் பால் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, குழந்தைங்க அந்த பாலில் இருக்க இனிப்பு தன்மையோடய அப்படியே தூங்கிடுவாங்க. ஸோ அதனால வாயில் ஆசிட்ஸ் கிரியேட் ஆகி வளர்ற பல்லு சொத்தையாக முளைக்கும். ஸோ சின்ன குழந்தைங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2-2.5 வயசில் பார்த்தீங்கன்னா கருப்பாகவே பல்லு முளைக்கும், பல்லு ரொம்ப சொத்தையாக இருக்கும். அதுக்கு ரீசன் நைட்டில் பாட்டிலில் நம்ம தண்ணி குடிக்கிறது. அதே மாதிரி ஸ்மோக்கிங் ஹேபிட்டும் ஒரு தவறான பழக்கம். ஸோ ஸ்மோக் பண்ணுறதுனால என்ன ஆகும், பல்லு மேலே நிறைய படிமங்கள் படியும், நிறைய ப்ரௌன் கலர் டிஸ்கலரேஷன் வரும். ஸோ ஸ்மோக் பண்ணும்போது பல்லு எனாமல் விரிவடையும். அப்புறம் ஸ்மோக் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு எனாமல் கண்ட்ராக்ட் ஆகும். ஃபர்தராக நம்ம ரெகுலராகவே ஸ்மோக்கிங் ஹேபிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த எனாமல் அந்த ஸ்மோக்கிங் ஸ்டெயின்ஸை அப்சர்வ் பண்ணிடும். அதையும் நம்ம அது ஒரு மிக தவறான பழக்கம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்கஹால் சாப்பிட்றது, அது ரொம்ப தவறான பழக்கம். ஸோ ஆல்கஹால் சாப்பிட்றதுனால பல்லுக்கு என்ன டேமேஜ் வரும்? ஆல்கஹால் சாப்பிட்றதுனால நம்ம வாய் ட்ரை ஆகும். ட்ரைனஸ் ஆகிறதுனால பாக்டீரியாவோட மல்டிப்ளிகேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அடிக்கடி ஸ்நாக்ஸ் பண்ணுறது, அடிக்கடி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, அதே மாதிரி இனிப்பான ஐட்டங்கள், அப்புறம் ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அடிக்கடி ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது வாயில் நிறைய அழுக்குகள் சேர ஆரம்பிக்கும். அப்போ அந்த பிளாக்கை ரெகுலராகவே நம்ம ப்ரஷ் பண்ணி க்ளீன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வாட்டி தான் ப்ரஷ் பண்ணுறது. ஸோ ஒரு வாட்டி ப்ரஷ் பண்ணுறதும் நம்ம ஒரு தவறான பழக்கம். 2 வாட்டி ப்ரஷ் பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப ஹார்டாக ப்ரஷ் பண்ணுறது, ரொம்ப ஹார்டாக ப்ரஷ் பண்ணும்போது பல்லில் உள்ள எனாமெல்லாம் தேய்ஞ்சு பல்லு தேய ஆரம்பிக்கும். ஸோ பல்லு தேயும் போது கூச்சம் வரும், அதுக்கப்புறம் வலி வர்றது கூட வாய்ப்பு இருக்குது ஆன் அ லாங் டைம். அதே மாதிரி ரைட்டான டூத் ப்ரஷ்ஷை நம்ம சூஸ் பண்ணாமல் நம்ம இன்ஃபெக்ஷன் இருக்கையில் திரும்ப அதே நம்மளுக்கு ஒரு ஜுரமோ ஏதோ இருக்கையில் அதை ரெகுலராக நம்ம டூத் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் திரும்ப வருது. அதுக்கப்புறம் நைட்டில் பல்லு கடிக்கிறது, அதுக்கப்புறம் பல்ல அப்படியே கோவம் தான் கடிக்கிறது, நைட்டில் தூங்கும்போது உங்களுக்கு தெரியாமே கடிக்கிறது. ஸோ அதெல்லாம் ஒரு தவறான பழக்கங்கள். ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்ம பல் மருத்துவரை காமிக்கணும். இன்னொன்று நைட்டு குழந்தைங்க தம் சக்கிங் ஹேபிட் இருக்கும். தம் சக்கிங்னா விரல் சுற்றுற பழக்கம் இருக்கும், அதுவும் ஒரு தவறான பழக்கம் தான். ஸோ இதெல்லாமே இருந்தால் நீங்கள் பல் மருத்துவரை செஞ்சு இந்த பழக்கத்தை சரி பண்ணிக்கிறதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் பார்க்கணும். ஸோ இது எல்லா தவறான பழக்கத்தோட ஒரு முக்கியமான தவறான பழக்கம் இருக்குது. அது டென்டல் செக்கப் பண்ணாமல் இருப்பது. டென்டல் செக்கப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் வாயில் சின்ன பிரச்சனையை லாஸ்ட் ஸ்டேஜில் தான் டென்டிஸ்ட்டை போய் நீங்கள் மீட் பண்ணுவீங்க. அப்போ போய் நீங்கள் மீட் பண்ணும்போது பல்லில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். ஸோ அப்போ நம்ம நிறைய எக்ஸ்பென்சிவ் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்பர் ஆஃப் சிட்டிங்ஸும் அதிகமாகும். ரெகுலர் டென்டல் செக்கப் பண்ணாமல் இருக்கிறதும் ஒரு தவறான பழக்கம் தான். ஸோ இந்த பழக்கத்தெல்லாம் மாற்றி உங்கள் வாய் ஆரோக்கியமாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருந்தால் தான் நீங்கள் நல்லபடியாக சாப்பிட முடியும். இதெல்லாம் நீங்கள் ரெகுலராகவே ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.